இது ரெண்டு கொலுசு வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். காட்டு. இது வந்து ஆர்டின் டிசைன். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க காசு எதுவுமே கொடுக்கல, ஃப்ரீயாவே வாங்கி வந்தோம். கியூட்டா வந்து பாத்தீங்கன்னா இது சின்னதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். ஹாய் பாப்பா ஹாய் சொல்றாரு. அவர் தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பு குத்தி வச்சிருக்கேன். அதை புடிங்கி எடுத்துட்டே இருக்காங்க. புடிங்கிட்டு என்கிட்ட குடுக்குற போட சொல்லி போ, உனக்கு கிடையாது போ. தலை அதுக்குள்ள கலைஞ்சிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலுசு வாங்கலாம்னு சொல்லிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொலுசு வந்து பாத்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சு. ஜஷிகா பாப்பாக்கு அடிக்கடி கொலுசு எடுக்க வேண்டியதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைனா அப்படிதான் பேபி வளர்றல்ல. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் எடுத்த கொலுசு வந்து தொலைஞ்சிருச்சு ஒண்ணு. சோ ஒண்ணு மட்டும் இருக்கு. பிறந்த உடனே வாங்கின கொலுசு தான் போட்டுருக்கோம். அது ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி வெட்டுது அப்படியே. சோ அவ காலில் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாவே இல்ல. சோ அதனால அந்த கொலுசை மாத்திட்டு அந்த கொலுசை கொடுத்துட்டு புது கொலுசு வாங்கலாம் சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோட பழைய கொலுசு எல்லாம் வேற இருந்தது. சோ அதெல்லாம் எடுத்திருக்கேன். சோ வாங்க போய் பாக்கலாம். நீ பாப்பாக்கு சூப்பரா ஒரு கொலுசு எடுத்துக்கோட. ஒரு கால் கொலுசு மட்டும் இருக்கு. எவ்வளவு ஜலங்க வச்சிருக்கு பாருங்க. 3 முட்டு கொலுசு ஆசையா வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கலரா கூட இல்ல கொலுசு. வாங்கி ஒரு மாசம் 2 மாசம் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ளே மாசி மகத்துக்கு போனோமா தொலைச்சிட்டு வந்துட்டோம். கொலுசு தொலைஞ்சிக்கு முழுக்க காரணம் பேபி தான். என்னம்மா கையில வச்சுக்கமா ஜஷிகா தொலைச்சிட்டு வந்துட்டாரு. அப்பவே போட வேணாம்னு சொன்னேன். இது பாப்பா பிறந்த உடனே எடுத்து கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொலுசு ரொம்ப டைட்டா மேல ஏறிக்குது. இது ஆமா ரொம்ப டைட்டா இருக்கு. கொலுசு தான். நான் இது மாதிரி சின்னதா தான் இப்ப போய் கொலுசு எடுக்கலான்றேன். எங்களோட எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே போடாம இருக்க பழைய கொலுசு பாப்பாவோட 2 கொலுசு இருக்கா. அப்புறம் என்னோட கொலுசுங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்காக எங்க வீட்டுல வாங்கி கொடுத்த கொலுசு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறதுக்கு இதை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஒரு நல்ல புது கொலுசு பெருசா வந்து வாங்கி போடலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப. இந்த கொலுசு பாருங்க. இதுல இந்த ஒரே ஒரு செயின் மட்டும் அறுத்துக்குச்சு. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு என் கொலுசுங்க. கருப்பாயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் கொலுசு. அம்மா கொலுசுனே இது பாத்தியா, கலர் தான் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகான டிசைன் சூப்பரா இருக்கும். என்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுக்கிற நீ? அப்பா கொடுமா எல்லாத்தையும் அப்பா கொடுமா. ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருளுமே ஜஷிதா வந்து குடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறா ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட. அப்பா கிட்ட குடு அந்த கொலுசு குடு. குட் கேர்ள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொலுசு எல்லாம் எடுத்துக்கிட்டு புது கொலுசு வாங்கலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். போலாமா? வந்து கொடுத்துட்டு புதுசா வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. நான் திருன்னு முடிக்கிற இல்ல வழக்கமா இங்க ஒரு நம்ம போண்டா சாப்பிடுவோமே அந்த தாத்தாவை காணோம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் வந்ததும் அந்த போண்டா கடையை காணோமா. பசி எடுக்குதுல ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். நம்ம வந்து அந்த சுழியெல்லாம் சூப்பரா இருக்கும் அவர்கிட்ட. அதான் தேடுறேன். அவர் இங்கதான் வச்சிருப்பாரு இந்த கடைக்கு முன்னாடி. காணோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரி வந்தாச்சு. இப்போ வந்து ஷாப் எப்பயும் வாங்குற இடம் போலாமா இல்ல வேற இடம் போலாமான்னு யோசிச்சு எந்த கடைக்கு வேணா போலாம். சரிங்க அப்படியே நடந்து போய் வரலாம். வேற ஏதாவது வேணா கூட வாங்கிக்கலாம். ஓகே. 2 ஜலங்க இருக்குது. 3 முத்து இருக்குது வாங்கலாம். இந்த தடவை வந்து பார்த்தோன்னா 2 முத்து இருக்கிறதே வாங்கிக்கலாம். சிங்கிள் முத்து இருக்கிறது ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இது வாங்கலாம். காட்டு ஜஷிதா. லூசா இருக்கு மாதிரி இருக்கு. போடு நல்லா போடு. நிக்க வைங்க. இது 2 கொலுசு வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். காட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கட்டமா டிசைன் வருது. சரி. இது வந்து ஆர்டின் டிசைன். ரெண்டுத்துல எது செலக்ட் பண்ண போற? அதான் தெரியல. ரெண்டுமே அழகா தான் இருக்கு. ரெண்டுமே வந்து ரெட்டை தலைங்க. யஷிதா அம்மா போட்டு தரேன். பண்ற நீ? குட்டி பாப்பா வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா கொலுசு எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட 2 கொலுசு கொடுத்தாச்சு. 2 கொலுசு கொடுத்துட்டு ஒரு கொலுசு எடுக்கிறேன். பாப்பாவோட கொலுசு ஒன்று கொடுத்துட்டேன். அந்த கொலுசு யார் வாங்கி கொடுத்தது? ஒன்று எங்கள் அப்பா, ஒன்று இவங்க அப்பா. அவளுக்கு ஒரு ஜட்டி போட்டு இல்லை பேண்ட் போட்ட கொலுசு தெரிய மாட்டேங்குது. கொலுசு வாங்கிட்டு பலூன் வாங்கிட்டு வராரா? எப்படி நடந்து வர்றாரு? கொலுசு கொடுக்குறாரு போயிட்டு.
உனக்கு வேணுமா ஜெஷிதா? சும்மா கொடுத்துட்டு வாங்கி வர மறுபடியும். எங்க போற? இங்க வா. வாங்கியாச்சு. வீட்டுக்கு போலாமா? சரி. என்ன சங்கீதா இவ்வளோ ஸ்லோவா நடந்து வரீங்க? இல்ல கடை ஒன்று இருந்ததா, அங்க செப்பல் இருந்தது, பாப்பாவுக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் வந்து முடிஞ்சாச்சு, சில்வர் வாங்கியாச்சு. ஒரு கட்டைப்பை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அந்த கட்டைப்பை ஃபில் பண்ணணும்ல, அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். வீட்டில் காய்கறி வெட்டுற அந்த கட்டிங் போர்டு வந்து சரியில்லை, அது வாங்கலான்னு இருக்கேன். அப்படியே போகும்போதே ஏதாவது தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி போயிடலாம். ஓகே போலாமா? ஓகே. அழகா இருக்கு. அப்போ அதுவும் வாங்கிக்கலாம். டிசைன் டிசைனா வாங்கினே இருக்கீங்களே, அழகா இருக்குல்ல. அந்த ரோஸ் இப்பெல்லாம் முடி கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அது போட்டேன்னா நல்லா அழகா இருக்கும். ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் ஒரு பாப்பா தலையில் வை. கட்ட ஜெஷிதா காட்டு ஜெஷிதா, அப்பா கிட்ட காட்டு ஜெஷிதா. அப்பா பாரு. கொலுசு வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நேரு ஸ்ட்ரீட்ல ஜஷீதாவும் சங்கீதாவும் சேட்டை தாங்க முடியல. ரோடு ரெண்டு சைட்லயும் இருக்கிறது இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணினே வராங்க. அப்படியே டெய்லியுமே வர ஷாப்பிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டின்னு வராரு. அப்போ ஏதாவது வேணும்ன்றதை வாங்கிக்க வேண்டியதான். சரி சரி. நோம்பு கஞ்சி கொடுத்தாங்க, சாப்பிடவே இல்லை. நான் பாதி சாப்பிட்டேன், அதுக்கு அப்புறமா இப்போ வந்து கேட்டு கேட்டு சாப்பிடுறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். மதியம் மீன் குழம்பு வச்சா, குழம்பு இருக்கு, போய் தோசை சுட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி காட்டுறேன். ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு தோசை சுட்டு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கொலுசு வந்து பாத்தீங்கன்னா அதை நான் பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த கொலுசு வாங்கல, வேற கடைக்கு போயிட்டு வேற கொலுசு வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டி கொலுசு, அந்த தளராதுல அப்படி நல்லா ஸ்டிஃபா காலில் நல்லா அழகா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முத போன கடையில வந்து இந்த டிசைன் நல்லா இருக்கு. அதை விடவே முன்னாடி பார்த்ததை விட ஏன்னா நல்லா அந்த கலர் கலரா அந்த எனாமல் வந்து பாத்தீங்கன்னா கொலுசு ஃபுல்லா வந்து கலர் கலரா கொடுத்துருக்காங்களா, சூப்பரா பார்க்க வந்து கொஞ்சம் அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல நல்லா கெட்டி கொலுசு. ஸோ அதனால நான் ஸ்டிஃபா வந்து அழகா ரவுண்டா நிக்குது, காலில் வந்து பொக்காது. ஸோ அதனால நல்லா அழகா இருக்கு. 2 ஜாலரா வச்சதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 4வது கொலுசு இது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாத்தீங்கன்னா அம்மா போட்டுக்கிட்டாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த கொலுசு நாங்க வந்து போடல, அது எடுத்துன்னு தான் வந்தேன். இருங்கதான் வச்சிருந்தேன் பேக்ல. பாப்பா வந்து ஆல்ரெடி போட்டிருந்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு முத்து கொலுசு. இந்த கொலுசு வந்து பாத்தீங்கன்னா நாங்க குடுக்கல. என்னோட கொலுசு பாப்பாவோட 3 ஜாலரா கொலுசு இருந்தது இல்ல, 3 முத்து வச்சது, அதோட ஒரு கொலுசு போட்டாலே கரெக்டா இருக்கு. இந்த புது கொலுசோட பாத்தோம்னா 121 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். பழசு எல்லாமே பழசு மொத்தமா எவ்வளவு போட்டோம்னா 184 கிராம். ஆமா 184 கிராம் வந்து 9700 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க. அதுல 64 கிராம் வந்து பார்த்தோன்னா வேஸ்டேஜ்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க, அழுக்கு இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு. மீது வந்து 9700 ரூபாய் வந்து இது புது நகை வந்து ஒரு 9600 ரூபாய் 100 ரூபாய் கையில கொடுத்துட்டாங்க. ஒரு கிராம் வெள்ளி ரேட் வந்து பார்த்தோன்னா 80 ரூபாய் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலுசு வந்து சூப்பரா இருக்கு. இதை பத்திரமா பாத்துக்கணும். இந்த கொலுசு உடைஞ்சு வீணாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா போட்டு விடணும். ஆமா, தொலையாத அளவுக்கு ஒன்னாலதான் இந்த கொலுசு தொலைஞ்சது. சீதா அப்பா கொடு, அப்பா கொடு. அப்பாக்கு தானே வாங்கினா? சரி அப்பா எடுத்துக்கிறேன். குழந்தைங்க காலில் வந்து கொலுசு இல்லாம இருந்தா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் அந்த கொலுசு ரொம்ப வந்து காலை கடிச்சு. மெயினா பாப்பா கொலுசு போடுறதுன்னா எங்க நடக்கிற போறான்னு சவுண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்பெல்லாம் மெத்த மேல போறா, மெத்த படிக்கிட்டு இறங்க போறா, வளர்ந்துட்டால அப்படி இப்படி ஓடி போயிடுறாரு. அவ கதவு வந்து லைட்டா திறந்தாலே போதும், ஃபுல்லா திறந்துடுறா. வா வா ஜெஷிதா, அப்பாட்டு காட்டு, கொலுசு காட்டு. ஆய் அழகா இருக்குமா? ஜங் 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 தை 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 தக 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 டான்ஸ் ஆடி காட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா 6 கொலுசு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 தான் எடுத்தோம்.
ஆறு அப்படியே மேலேயே இருந்து டைட்டா இருந்தது, ரொம்ப டைட்டா. ஆமா, அது உடனே மாத்திர மாரி அப்படி ஆயிடும்ல. அதனால தான் 6 எடுத்துட்டேன். இதே கரெக்டா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கொலுசு போட்டாச்சு. இன்னொரு கடைக்கு ஃபர்ஸ்ட் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொலுசு எடுக்கல. அங்கே போயிட்டு எங்களோட பழைய கொலுசு வந்து கொடுத்தோம். அப்போ 10,000 ரூபாய் வந்து சொன்னாங்க. ஆனால் பழைய கொலுசு விலை. ஸோ கொலுசு நாங்கள் புதுசு ஒன்று எடுத்தோம். அது 9,000 சில்லற வந்து வந்தது. 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி வந்தது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க காசு தான் தர மாட்டோம், வேற ஏதாவது பொருள் வாங்கிங்க, ஏதோ 100-200 காசு கொடுப்போம், 1000 ரூபாய்க்கு மேல வந்தா தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே எங்களுக்கு தேவையில்லாம நான் எதுக்கு வேற என்ன வெள்ளி 1000 ரூபாய்க்கு என்ன வெள்ளி வாங்க முடியும் சொல்லுங்க. ஒரு மெட்டி வாங்கினா கூட மெட்டியே இப்ப எனக்கு தேவைப்படாது. ஸோ நான் ஆல்ரெடி இப்போ புதுசா வாங்கினேன், எதுவுமே தேவைப்படாது, நம்ம காசு கொடுங்கன்னா காசு தர மாட்டேன்ட்டாங்க. சரி நீங்களும் வேணா உங்க கொலுசு வேணா சொல்லிட்டு அவங்க கிட்ட விட்டுட்டு அப்புறம் வேற கடைக்கு போயாச்சு. பழைய கொலுசு வாங்கினதே வந்து அதுக்கப்புறம் கொலுசு கொடுத்து வேற இதை மாத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க காசு எதுவுமே கொடுக்கல, ஃப்ரீயாவே வாங்கி வந்துட்டோம். ஆனா என்ன பழைய கொலுசு போயிடுச்சு, 100 ரூபாய் வந்து கொடுத்தாங்க, 100 ரூபாய் வாங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு அழகா இந்த பூ வந்து வாங்கினேன். ஸோ இது நல்லா அழகா இருக்கு. இந்த ஏர் கிளிப் வந்து வாங்கினேன். அப்புறம் ஒரு ரோஸ் வைக்கிறது ஒன்று வாங்கினேன். அப்புறம் எனக்கு பார்த்தேன்னா ஒரு அந்த குஷி பின் வந்து பார்த்தேன்னா வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேற என்ன வாங்கினேன்? முக்கியமா வந்து என்ன வாங்கினேன், இந்த வெஜிடபிள் காய் கட்டுறது போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும்னு போனேன். இருக்கிறது வந்து ரொம்ப தண்ணி பட்டு வந்து பார்த்தேன்னா கருப்பாயிடுச்சு. ஸோ அது எவ்வளோதான் விளக்கமாலுமே போகல. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, பேக்கிங் சோடாவும் எலுமிச்சம்பழமும் போட்டு தீத்தி பாருங்க போயிடும் சொல்லிட்டு. அது போட்டு தீத்துனா அப்பயும் போகல, கத்தி போட்டு சுரண்டி பார்த்தா அப்பயும் போகல. சரி இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு புதுசு வாங்கிட்டேன். புதுசு வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது என்ன பண்ணோம்னா அழகா மாட்டி வைக்கணும், தண்ணி படாம யூஸ் பண்ணிட்டு அப்படியே தொடச்சி எடுத்து வச்சுட்டா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா க்ளீன் ஆகாது. சரி வாங்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்குறதுக்காக பால் போய் சொசைட்டில வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு தூக்கு சட்டி வந்து வாங்கணும் பால் பிடிக்கிறதுக்காக. இது பால் வாங்குறதுக்கு தூக்கு சட்டி. ஆமா, நான் 1/2 லிட்டர் வாங்க சொன்னா வேற வீட்டுல பரவாயில்ல, யாராவது வீட்டுக்கு அவ்வளவு கெஸ்ட் விருந்தாடி எல்லாம் வந்தா என்ன பண்றது, 1 லிட்டரா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கும்போது பெருசா வாங்கினேன். அப்புறம் வந்து நான் ஒரு இட்லி பாத்திரம் வாங்கினேன் சின்ன. ஆமா, ஸோ என்கிட்ட இருக்கிறது நல்லா பெருசா இருக்கு. 2 பேருக்கு இட்லி சுடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது விளக்குறது அது யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு 4 இட்லி மேக்ஸிமம் 5 இட்லி தான் சாப்பிடுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொத்து விட்டுனாலே 12 இட்லி வருது. ஸோ நிறைய இட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டா போகுது. அதனால சின்னதாக அழகா வந்து ஒன்று வாங்கினேன், காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். 10 இட்லி பிடிக்கிற மாதிரி அழகா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இட்லி பாத்திரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொத்து கீழே ஒரு கொத்து. சோ இது இப்படி பிடிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தோன்னா அழகா தூக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. சூடா எடுத்தாலும் வந்து பார்த்தோன்னா அழகா எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்டீமரும் வந்து கொடுத்துருக்காங்க. பாப்பா காயெல்லாம் ஏதாவது வேக வைக்கலாம், இல்லை கிழங்கு கொழுப்பெல்லாம் வைக்கிறத. இது விளையாட்டு பொருள் இல்லம்மா, குட்டியா இருக்கு சொப்பு ஜாமான் விளையாடிக்கிட்டு இருக்காமா. ஆமா ஆமா, அவளுக்கு தான் விளையாடி வாங்கி வந்திருக்கேன்னு நினைச்சிட்டாங்க. அழகாக பாரு ஸ்டீமர் வந்து கொடுத்துருக்காங்க. இடியாப்பம் இதில் சொல்லலாம், அப்படின்னா ஏதாவது வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டூயின் ஒன்றா இருக்கா, அதனால இது வாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பிடிச்சி வாங்கிட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பாத்திரத்தை. இவர் வேணும்னு சொன்னாரு, இருந்தாலும் எனக்கு இந்த இட்லி பாத்திரம் வேணும்னு சொல்லிட்டு நல்லா அழகா கியூட்டா வந்து பார்த்தோன்னா அது சின்னதா நல்லா இருக்கு. இந்த இட்லி பாத்திரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபில்டர் வாங்க. அப்புறம் ஃப்ரீயா ஒன்று கொடுத்தாங்களே பாப்பாக்கு. ஆமா, எங்க அது? இந்த பாத்திரம்லாம் வாங்கினா நாங்கள் ஒரு கடை எப்பயுமே ஒரே கடையில் தான் வாங்குவோம். அந்த பாத்திரம் வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு பவுல் ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த டைம் போகும்போது கிளாஸ் கொடுத்தாங்க, அது நான் ஆல்ரெடி வாங்கிட்டேனே. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கொட்டி சாப்பிட்ற மாதிரி சின்னதா ஒரு பவுல். ஆமா, பவுல் கூட கிடையாது, தட்டு மாதிரி ஒரு பவுல். இங்க பார்த்து அப்புறம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது கொடுத்தாங்க, அந்த நோம்பு கஞ்சி கொடுத்தாங்க. அது சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கொடுத்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைச்சிச்சு ஜஷிதாக்காக. அது சாப்பிட்ட ஸ்பூனு கழுவு கூட இல்லை, கட்டப்பையில போட்டு அப்படியே இருக்குது கழுவுன்னு வந்து. அவ்வளோதான் சூப்பராக வந்து பார்த்தோன்னா நேற்று பாண்டிச்சேரிக்கு ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போய்ட்டு எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா கொலுசு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.